ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். பகவான் பாட்டி சித்தர் இம்மாதரசியை பற்றி, சித்த யோகினியை பற்றி, பேசும் தெய்வத்தை பற்றி இப்பதிவில் காணலாம். இனிவரும் பதிவுகளிலும் பாட்டி சித்தரின் மகிமைகளை உணர்வோம். பகவான் பாட்டி சித்தரின் பெற்றோர்கள் யார் என தெரியவில்லை. பாட்டி சித்தரின் வயதும் யாராலும் கணிக்க முடியவில்லை. சுமார் 120 வருடங்களுக்கு மேல் பாட்டி சித்தர் வாழ்ந்திருக்கலாம் என அன்பர்கள் விவாதிப்பதுண்டு. பகவான் பாட்டி சித்தர் மோகனூர் சுண்டைக்காய் செல்லாண்டியம்மன் திருக்கோவிலில் சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக தவம் புரிந்துள்ளார்கள். மேலும் மோகனூர் நாவலடியான் கோவிலுக்கு அருகாமையில் திருச்சிராப்பள்ளி உறையூர் வெக்காளி ஆம்பாளை போல வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் வெட்ட வெளியில் வாழ்ந்து வந்தார். பகவான் பாட்டி சித்தரின் அதிதீவிர பக்தர் திரு டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் அன்பு வேண்டுதலுக்கு இணங்கி பகவான் பாட்டி சித்தர் கடந்த 2009 முதல் 2015 வரை டாக்டர் நடராஜன் ஐயாவிற்கு சொந்தமான நொய்யலில் உள்ள தோட்டத்திற்கு பாட்டி வருகை புரிந்து அருள்பாலித்தார். அப்புனிதமான காலகட்டங்களில் அனுதினமும் வரும் நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அவர்களின் கர்ம வினைகளை களைந்து எரிந்து களிப்பான வாழ்வை வரமாய் தந்தருளினார் பகவான் பாட்டி சித்தர். மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள், நிறைய கோழிகள், பைரவர்கள் என பாட்டி சித்தரை அண்டி அடைக்கலமாகி இருந்தனர். இரவில் பகவான் பாட்டி சித்தருக்கு பாதுகாப்பாக சர்ப்பங்களும் வந்ததாக நேரில் பார்த்தவர்கள் கூறுவதும் உண்டு. மேலும் இக்காலத்தில் வாழும் மகான்களான திருப்பூர் மௌன சித்தர், திருவண்ணாமலை தொப்பியம்மாள், நாமக்கல் குஞ்சம்மாள் பாட்டி சித்தர் என அனைவரும் பாட்டி சித்தரை நேரில் பார்த்து அன்பு செய்து அளவலாவினர். பாட்டி சித்தர் உடலோடு இருந்த காலத்தில் அவர் கூறிய சத்திய கூற்றின்படி கரூர் தான் தோன்றிமலை அமைதி பூங்காவில் சமாதியாய் இருந்து மயான காளியாக மக்களுக்கு வரங்களை வாரி வழங்கி வருகிறார். பகவான் பாட்டி சித்தர் சமாதி கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி, திருபாதிரை திருநாட்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெறும். அது சமயம் குடும்பத்தோடு பகவான் பாட்டி சித்தர் சமாதி கோவில் சென்று பாட்டி சித்தரின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று வளமான வரங்களை பாட்டி சித்தரிடம் பெற்று வாழ்வாங்கு வாழ பிரார்த்திக்கிறேன். இனிவரும் பதிவுகளில் பாட்டி சித்தரின் அருள் அமுதங்கள், பொன்மொழிகள், லீலாமிர்தங்கள் பதிவிடப்படும். பாட்டி சித்தரின் கருணையால். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு சாய், ஜெய் குரு தேவதத்தா.